என்னை குற்றாலத்துல ஒரு முறை டீச் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அங்க அடிக்கடி இந்த மாரி மீட்டிங் நடத்துவாங்க. ஒரு சிலருக்கு தெரியும் இங்க. இப்ப நாங்க போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தபோது, திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன் வராரு. என்ன பிசினஸ் மேன் பார்த்தீங்கன்னா, மூக்குப்பொடி கம்பெனி வச்சிருக்காரு. பெரிய பணக்காரர். இந்த மூக்குப்பொடி போடுற கம்பெனி வச்சிருக்கிறவரு, அந்த மீட்டிங்க்கு காசு குடுத்துட்டாருங்கிறதுனால, அவர கொண்டு போய் எல்லா முக்கிய இடத்துல வச்சு, அவருக்கு ஒரு பெரிய மதிப்பு, மரியாதைய குடுத்த உடனே, அங்கிருந்த பாதி பேருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் அவர் பணம் கொடுத்தாருங்கிறதுக்காக நீங்க அவரை கொண்டு போய் முதல் இடத்துல வச்சுக்கிட்டு இப்படி செய்வீங்களான்னு பார்த்தா அடுத்த நாள் மீட்டிங்ல பாதி பேரை காணோம். எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியல. நான் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னடா நேத்து இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இருந்தது, அடுத்த நாள் அதை விட கூட்டம் அதிகமாய் வருவார்கள்னு பார்த்தா பாதி பேரை காணமே, என்ன ஆச்சு? கூட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னிடத்துல விஷயத்தை சொல்லுகிறார்கள். ஒருத்தர் மேல உட்கார்ந்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? மூக்குப்பொடி கம்பெனி வச்சிருக்கிறாரு. மூக்குப்பொடிங்கிறதாலே அது என்னதான் ஒரு வகையான ட்ரக்ஸ் மாதிரி, பீடி இந்த மாதிரி கம்பெனி வச்சிருக்க கூடியவர்கள். அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு செயல் தானே. அப்ப அவரிடத்திலிருந்து நம்ம ஒரு பணத்தை வாங்குவது அப்படிங்கிறதே முதல்ல அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒண்ணா இருக்கும். தொபியாட்ட இருந்து பணம் வாங்குவதும், இப்படிப்பட்ட டாஸ்மார்க்ல இருந்து சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து ஒருத்தர் கொடுத்தாருன்னா நாம அதை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பணம் இன்றைக்கு பெரியதா இருக்கிறதுனால இவங்க முக்கியமான ஒரு இடத்தை வைக்கிறார்கள். சபை என்று சொல்லும் பொழுது அதுல சில பேர் பணத்துக்காக மாத்திரமே முதலிடத்தில் அமர்ந்திருக்க கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்படித்தான் இந்த தொபியா அங்க உக்காந்துகிட்டு இங்க ஆட்டி படைக்க கூடியவனா இருந்தான். அவருக்கு கும்பிடு போட்டுக்கொண்டு ஒரு பெரும் கூட்டம், இஸ்ரவேல்ல முக்கியமான பெரும் தலைகள் அவருக்காக வேலை செய்து கொண்டு நெகேமியாவை காட்டிக் கொடுக்க ஆயத்தமா இருந்தார்கள். அது போலதான் இன்றைக்கு நாம சில இடங்கள்ல இருக்கு. தயவு செய்து இவைகள் மாற்றப்பட வேண்டும். அதற்கு காரணம் ஊழியர்கள். நீங்க யாரையும் இந்த மாதிரி ஆட்களை நீங்க விட வேண்டிய அவசியமே இல்லை. இது கர்த்தருடைய சபை. அப்படி இந்த சபைக்கு யாரும் பணம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, தேவையே இல்லை என்று சொல்லிவிடுங்கள். அப்படி ஒருத்தர் வர்றாருன்னா முதல்ல இந்த இதெல்லாம் இழுத்து மூடிட்டு வாங்கய்யா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், மனம் திரும்புங்கன்னு சொல்லி பேசுங்க பார்க்கலாம்.